Hello viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல நடக்கிற ஃபேமஸான லால்பாக் ஃப்ளவர் ஷோக்கு தான் வந்திருக்கும். லால்பாக்ல வருஷத்துக்கு 2 ஃப்ளவர் ஷோ நடக்குங்க. அதில் ஒன்று ரிபப்ளிக் டே அன்னைக்கு நடக்கும், இன்னொன்று இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நடக்கும். இந்த ஃப்ளவர் ஷோ வந்து ஏதாச்சும் ஒரு தீமை வச்சு அந்த தீமில் வந்து ஃப்ளவர்ஸை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் டாக்டர் B.R. அம்பேத்கரோட தலைப்பில் அவரோட வாழும் சாதனைன்ற தலைப்பை வச்சு ரொம்ப அழகாக ஃப்ளவர்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதனா பெங்களூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஃப்ளவர் ஷோ கலந்துக்கங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி இல்லை நீங்கள் பெங்களூருக்கு வரீங்கன்னாலும் கண்டிப்பாக இந்த ஷோ வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஷோ வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து தொடங்கிச்சு. இப்போது ஆகஸ்ட் 19ஆம் தேதி வந்து முடியும். அது வரைக்கும் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னாலும் கண்டிப்பாக இந்த ஷோ வந்து பாருங்கள். அப்படி உங்களால் வர முடியலையா, வாங்கலேன் நம்ம கூட சேர்ந்து இந்த வீடியோவில் இந்த ஃப்ளவர் ஷோவை ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வர வழியில் எல்லா சின்ன ஃப்ளவர்ஸையும் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய விதைகள், அதுக்கப்புறமா நிறைய கிழங்கு வகைகள், இது எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம முதல்ல ஃப்ளவர் ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துலலாம் சுற்றி பார்க்கலாம் சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அதனால் இங்கே கிளாஸ் ஹவுஸில் தான் ஃப்ளவர் ஷோ நடக்குது. கிளாஸ் ஹவுஸுக்கு ஃபஸ்ட்டு போகலான்ட்டு வந்தவங்க வர வழியிலேயே ரொம்ப அழகாக இந்த ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் எல்லாம் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முதல்ல நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தது B.R. அம்பேத்கரோட சிலையை வந்து அழகாக வச்சுருக்காங்க. அவருக்கு நம்ம தலை வணங்கி அவருக்கு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்னும் உள்ளே போக அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரானதுமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது நாடாளுமன்ற கட்டிடம், அதுக்கப்புறம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க்கு, தேசிய கொடி, தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம், அதுக்கப்புறமா பௌத்த மதம் தழுவுதல், இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஃப்ளவர்ஸாலேயே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இது புத்தர் சிலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய அம்பேத்கரோட வாழ்நாள் சாதனைகள் வந்து அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணாருன்னு சொல்லிட்டு அது எல்லாமே இங்கே வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் படிக்கணுன்னா இந்த இடத்துல வந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு படித்து பாருங்கள். அதை படிக்க நம்மளுக்கு அவ்வளோ புல்லரிக்குது, அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அவர் சாதித்தது. அதுக்கப்புறம் அவரால் நிறைய அவர் கஷ்டப்பட்டது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணுன்னா வீடியோ அங்கங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு படித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே சின்ன கேப்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கண்காட்சியை சுற்றி பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி, டாக்டர் B.R. அம்பேத்கரை உங்களுக்கு பிடிக்கும்னா எதனால் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்களேன். இந்த நோட்டீஸ் எல்லாமே 3 மொழியில் கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கிலீஷில், ஒன்று ஹிந்தியில், அதுக்கப்புறம் கன்னடத்தில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வர மொழியில் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் முதல்ல டாக்டர் B.R. அம்பேத்கரோட அப்பாவுடைய சிலையும் அம்மாவோட சிலையும் இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே சூப்பரான வெரேரியம், அதுக்கப்புறம் இந்த ரொம்ப ரேரான விதைகள், பழங்கள், அது எல்லாத்தையுமே அங்கங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அழகாக ஒரு சிலையும் இருக்குது, டாக்டர் B.R. அம்பேத்கரோட சிலைகள். அது கூடயே நிறைய நோட்டீஸும் இருக்குது அங்கங்கே. இது எல்லாமே நீங்கள் வந்து அப்பப்போ ஸ்டாப் பண்ணி படித்து பாருங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் அங்கே காமிச்சிட்டு இருந்தால் நிறைய டைம் போகும் இல்லையா, அதனால நான் ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே ரேரான ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஹெர்பல்ஸு, இது எல்லாமே இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க.
இங்கே டாக்டர் பிஆர் அம்பேத்கரை ஒரு ஆலமரமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவரோட சாதனைகள், அதுக்கப்புறம் அவர் வாங்கின பட்டம், இது எல்லாத்தையுமே வந்து அங்கே அழகாக ஒரு ஆலமரம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவரை ஒரு ஆலமரமாக ஒரு சித்தரிப்பு வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாம் எவ்வளோ அழகாக கலர் கலரான ஃப்ளவர்ஸை வச்சு அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தியிருக்காங்க. இங்கே 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த காஞ்சி போன ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசாக வந்து அந்த மலர்களை வந்து அங்கே ஒட்ட வைக்கிறாங்க. இது வந்து ஜோதிராவ் புலே, அதுக்கப்புறமா சாவித்ரிபாய் புலேவோட சிலைகள். எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோங்க. வெளியில் வந்தால் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது புத்தரோட ஃபேஸை வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளவர் ஷோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம போனது வந்து இங்கே ஒரு விதைகள், அதுக்கப்புறம் பழங்கள், இதுக்கான ஒரு கண்காட்சி இங்கே வச்சுருக்காங்க. எல்லா வகையான பழங்கள், அதுக்கப்புறமா அது எந்த இடத்துல வந்து விளையுது, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை வந்து இங்கே வச்சுருக்காங்க. எல்லா வகையான பழங்கள் வகைகள், அதுக்கப்புறம் வெஜிடேபிள், அதுக்கப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க. கைவினை பொருட்கள், இது எல்லாத்தையுமே இங்கே வந்து ஒரு அழகான கண்காட்சியாக வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஈஸியாக விளையக்கூடிய விதைகள், அதுக்கப்புறம் பழத்தோட விதைகள், இது எல்லாமே விற்பனை கூட வச்சுருக்காங்க. அதையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த கண்காட்சியிலேயே. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்த்ததுக்கப்புறமா நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியில் வந்து அடுத்ததாக நம்ம போனதுன்னா ஒரு அழகான வாட்டர் ஃபால் இருந்தது. அது ஃபவுண்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபவுண்டனை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அந்த வாட்டர் ஃபாலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். அது வந்து செயற்கையான வாட்டர் ஃபால் தான். வெளியில் வந்தால் ரொம்பவே அழகான ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே சேலுக்கு வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வேண்டியது வாங்கிக்கலாம். பசிக்கும் போது நடுவில் அங்கங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய பழங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வேண்டியதை அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பார்க்லேயே இது வந்து ரொம்பவே உயரமான மரம்னு சொல்லலாம். ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இந்த மரம். இந்த ஃபவுண்டன் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது.
அதுக்கப்புறம் இந்த மரம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மரம் வந்து 200 வருஷம் பழமையான மரம். இந்த மரத்தோட பேர் வந்து ஒயிட் சில்க் காட்டன் ட்ரீ. அதாவது இந்த பெட்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, நம்ம என்ன மரம் அது சரியாக கவனம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய ஆலமரம், இது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து கப்பிள் பார்க்கு, இது வந்து ரோஸ் கார்டன். இங்கே எல்லா கலர்லேயும் ரோசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்டெப் ஏறி வந்தோம்னா இங்கே வந்து வாக்கிங் ஏரியா. இங்கே நிறைய வாக்கிங் போகிறவங்களுக்கு வந்து அந்த பெரிய ஏரியை சுற்றி வாக்கிங் போடுறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய ஏரி, சூப்பராக இருந்தது இது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல நல்லா பசி, அப்படியே உட்காரத்துக்கு பெஞ்செல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே அழகாக உட்காந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வாங்கலான்ட்டு பிளான் பண்ணப்போ சூப்பராக கான் வித்துட்டு இருந்தாங்க, மக்காச்சோளம். ஸோ இந்த சுட்ட மக்காச்சோளத்தை வாங்கி செம்மையாக சாப்பிட்டோங்க. செம்ம பசியாக இருந்தது. அந்த பசிக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, இது செயற்கை வாட்டர்ஃபால் வந்து டைமிங் தான் ஆன் பண்ணுவாங்க, இப்போ டைமிங் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வாட்டர்ஃபாலு. இங்கே பக்கத்தில் போக முடியாது, தூரத்துலேருந்து தான் இந்த வாட்டர்ஃபாலை பார்க்கணும். அந்த ஏரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரியிலேருந்து தண்ணி இந்த வாட்டர்ஃபால் கனெக்ட் பண்ணி இங்கேருந்து ஃபால் ஆகி அது மறுபடியும் ஏரிக்கு அந்த தண்ணி வந்து வெளியில் போயிடுது. இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த இது ஃபாசல் வுட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இது வந்து 100 வருஷ பழமையான மரம். இந்த மரம் வந்து அப்படியே கல்லாக மாறி இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதை பார்த்துட்டு நம்ம பார்க்கை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு, அதனால நம்ம கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.